அனைவருக்கும் வணக்கம். சென்னை அருகாமையில் உள்ள அழகிய கிராமம். காலை வேளையில் பார்த்தோம்னா பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், இடையில் பூக்களின் நறுமணம். மாலை வேளையில் பார்த்திங்கன்னா கூட்டுக்கு திரும்பி வரக்கூடிய பறவைகளின் ஒலி, இதெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் ஜெய், ரம்யா 2 பேரும் தம்பதியர் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை தொடங்கினாங்க. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தாண்டவம் ஆடியது. ஆனால் ஒரு சில வருடங்களிலேயே இருவருக்கு இடையில் என்ன ஏற்பட்டது, எதனால் இப்படி ஒரு மாற்றம்னே தெரியலை. 2 பேருக்கு இடையில் மனக்கசப்பு. காலையில் டீ குடிக்கிறதுல முதல் தூங்கும் வர எல்லா விஷயத்துலேயும் வாக்குவாதம், வீண் பிரச்சனை, சண்டை, இப்படியே இருக்கிறத பார்த்து பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அவங்களுடைய நண்பர்களாகட்டும், குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் என்ன இப்படி 2 பேர் இருக்காங்களேன்னு ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. எப்படியாவது இவங்களுக்கு இடையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தணும், ஒற்றுமை ஏற்படுத்தணும்னு அவங்க எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்குறாங்க. ஆனால் அதை செய்யவே முடியலை. ஏன்னா 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஈகோ, தாங்கிற அகம்பாவம். அந்த அவருக்கு என்னென்னா, ஜெய்க்கு நான் எதுக்கு அவளுக்காக பென் பண்ணணும், ஏன் நான் வளைச்சிக்கணும், இது என்னுடைய வாழ்க்கை, ஏன் இஷ்டம் போல தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறதும், அந்த பொண்ணு இருந்துட்டு அவர் நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை, ஒரு நாள் என்னை பாராட்டுறதில்ல, என்னை சந்தோஷப்படுத்துறதில்ல, நான் சொல்கிறது கேட்குறது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருத்தமாக இருக்காங்க. இப்படியாக 2 பேருக்கு இடையில் விரிசல் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. இப்படி எப்படியாவது மாறுவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்தா அதுக்கு மாற்றத்துக்கு வழியே இல்லைன்னு தோணுது. இந்த மாதிரி சமயத்தில் திடீரென ஒரு நாள் அவர் மட்டும் தனியாக வீட்டில் இருக்கும் பொழுது, புத்தகம் வாசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இடி, மழை, மின்னல், புயல் பயங்கரமாக இருக்குது. அந்த சமயத்தில் அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த கூச்சலும் குழப்பமும் அவர் ஓனுக்கு அலற சத்தமும் கேட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வர்றாங்க. ஓடி வரும் பொழுதே அந்த பொண்ணுக்கு செய்தி அனுப்பிட்டாங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. அதை கேள்விப்பட்ட உடனே ரம்யாவால் தாங்க முடியல, துடிதுடித்து போய் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து இடர்பாடுகளுக்கு இடையில் அந்த மரத்துக்கு அடியில் கிடக்கிற அந்த மனுஷனை கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே நடுங் கைகளோடு அவரை பிடிச்சி இறுக்கமாக பிடிச்சி அழறாங்க, தேம்புறாங்க. அதை அவர் பாதி இதாக இருக்கும் பொழுது அது முழுவும் உணர்ச்சியும் வரலை. அதை மயக்கத்தை நிறையில் இருந்தவர் இவங்க அழறதை பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்பட்டு, ஐயோ இப்படி பாசக்காரவளையா, நம்ம வந்து இவ்வளோ நாள் கண்டுக்காமல் இருந்துட்டோம், அவளை கஷ்டப்படுத்திட்டோமே, அவளை வேதனைப்படுத்திட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்படாரு. ஒரு சில வாரங்கள் வந்து இதிலேயே ஹாஸ்பிட்டலே இருக்க வேண்டிய நிலைமை. அந்த சமயத்தில் ஒரு அவங்களுக்குள்ள மனசில் உள்ள விஷயங்களாம் பேசுகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, செய்த தவறுகளுக்காக வருத்தப்படுறாங்க. இப்போ தான் வாழ்க்கைனா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இப்படித்தான் பல சமயங்களில் ஈகோ அல்லது கோபம், ஆத்திரம் அல்லது தான் செய்கிறது தான் சரி அப்படிங்கிற எண்ணங்களால் ஆட்கொள்ளப்பட்டு ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்காமல் சண்டை போட்டுக்கிட்டே வாழ்க்கையை தொலைச்சிடுறோம். பலர் வந்து பலருக்கு இது வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயமா அல்லது ஒரு எச்சரிக்கை மணியாக கூட இருக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் இந்த கோபமும் தாங்கிற அகம்பாவும், புரிந்து கொள்ளாமையும், அறிந்து கொள்ளாமையும், பொறுமையின்மையும், இதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையை பெரும் பகுதியை களவாடிட்டு போயிடுது அல்ல கொள்ளை கொண்டு போயிடுறதுன்னு கூட சொல்லலாம். அதனால் இப்போ இருந்தே நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை பூலோக சொர்க்கமாக மாற்றணும். ஒருத்தருக்கு, அதாவது கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் உற்ற தோழியாக இருக்கணும். நல்ல ஒரு மந்திரியாக இருக்கணும். சந்தோஷத்தை இரட்டி பார்க்குறதுக்கும், துக்கத்தில் தோள் கொடுத்து அவங்கள தூக்கி விடுறது மாதிரியும், இல்லை ஒரு டச் போதும். பெருசாக வந்து பாசமாக இருக்கேன், அன்பாக இருக்கேன்னா கொட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை பக்கமாக பேசணும்னு அவசியம் இல்லை. கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா போதும், இல்லை ஒரு ஹக் பண்ணால் போதும், அன்பான வார்த்தைகள் போதும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும். இந்த ஒரு வாழ்வு தான் மறுவாழ்வு, அவங்களுக்கு மறுவாழ்வு. ஆனால் நம்ம இது மாதிரி ஒரு இயற்கையோட சீற்றமோ அல்லது ஒரு அசம்பாவிதமோ நடக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. அதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையை புனரமைப்போம், சீரமைப்போம், சீரிய செம்மையான வாழ்க்கையை வாழ முற்படுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.